வணக்கம். தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்க கார்டுல 2 பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது என்ன? அதுக்காக நாம என்ன செய்யணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, உங்க ரேஷன் கார்டுல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. உங்க மாதாந்திர பொருட்கள்ல இருந்து அரசாங்கத்தோட மத்த உதவிகள் வரைக்கும் எல்லாத்தையும் இது பாதிக்கலாம். சரி, முதல் மாற்றத்துக்கு வருவோம். இது நம்ம ரேஷன் பொருட்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது 3 மாசத்துக்கான ஒரு புது பிளான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ரூல். அதாவது என்னன்னா, ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு 3 மாசத்துக்கான ரேஷன் பொருட்களை ஒரே டைம்ல கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மாசத்துக்கு 6 கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா, இனிமே ஒரே அடியா 18 கிலோ அரிசி உங்க கைக்கு வந்துரும். இது சிலருக்கு வசதியா இருந்தாலும், இத வீட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம் இல்லையா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாற்றம்? இப்ப எதுக்கு 3 மாச சரக்கையும் ஒன்னா கொடுக்கணும்? உங்க மனசுல வர்ற இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. அரசாங்கத்தோட கோடவுன்ல தானியங்கள் அளவுக்கு அதிகமா, அதாவது 180% உபரியா குவிஞ்சு கிடக்குதாம். இதனால புதுசா கொள்முதல் பண்ற தானியங்களை வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அதனாலதான் 3 மாசத்துக்கான ஸ்டாக் ஒரேடியா நமக்கு கொடுத்துட்டா கோடவுன்ல இடங்காலியாகும், புது தானியங்களை சேமிச்சுக்கலான்னு இந்த முடிவெடுத்திருக்காங்க. ஓகே, இது முதல் மாற்றம். இப்போ 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றத்துக்கு வருவோம். இது நம்ம மாநில அரசு கொண்டு வர்ற ஒரு கட்டாய விதி. அது என்னன்னா, இனிமே உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஆமாங்க, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்களோட கைரேகைய பதிவு பண்ணியாகணும். இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. இது இப்போ கட்டாயம். எதுக்கு இந்த வேலை? எதுக்காக எல்லாரையும் ரேஷன் கடைக்கு வர சொல்லி அலைய விடணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, மோசடிய தடுக்கிறது தான். சில இடங்கள்ல இறந்து போன குடும்ப உறுப்பினர்களோட பேரை சொல்லி இன்னும் ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. இத தடுக்குதான் கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு உறுதிப்படுத்திக்க இந்த கைரேகை பதிவு. இதன் மூலமா தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் போய் சேரும். இப்போதான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வருது. இந்த கைரேகை பதிவுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய சிக்கல் ஆயிடும். அந்த கடைசி நாள் ஏப்ரல் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாசம் 1 தேதி. அதுக்குள்ள உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கைரேகையும் பதிவாகி இருக்கணும். கடைசி நிமிஷம் பாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஒருவேளை அந்த டெட்லைன்குள்ள கைரேகைய பதிவு பண்ணலனா என்ன ஆகும்? இதுதானே உங்க கேள்வி. வாங்க அதுக்கு என்ன பதில்னு பாப்போம். முதல்ல என்ன நடக்கும்னா, யார் கைரேகை வைக்கலையோ அவங்க பேரை கார்டுல இருந்து தற்காலிகமா நீக்கிடுவாங்க. அதோட நிக்காது. நீங்க அதையும் கண்டுக்காம விட்டா உங்க மொத்த ரேஷன் கார்டையே செல்லாதுன்னு அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க எவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு தடவை பேரை நீக்கிச்சாங்கன்னா அதை திரும்ப சேர்க்கறது ரொம்பவே பெரிய வேலை. அதோட நீங்க தொடர்ந்து 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் ரேஷன் வாங்காம விட்டாலும் உங்க கார்டு கேன்சல் ஆயிடுங்கிற பழைய ரூல்ஸையும் மறக்காதீங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பாத்துட்டோம். அப்போ இந்த ரேஷன் கார்டு எதுக்கு இவ்ளோ முக்கியம்? வெறும் அரிசி பருப்புக்கு தானான்னு கேட்டா இல்லவே இல்ல. இந்த கார்டோட முக்கியத்துவம் இப்போ முன்ன விட பல மடங்கு அதிகமாயிருக்கு. ஆமாங்க, எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய பண உதவி திட்டத்துக்கு உங்க ரேஷன் கார்டு தான் ஒரு முக்கியமான ஆவணம். சொல்லப்போனா இதுதான் உங்களுக்கான என்ட்ரி டிக்கெட். தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் தர்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தவக கட்சியினர் 2500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பண உதவியை நீங்க வாங்கணும்னா உங்க ரேஷன் கார்டு கலெக்டா இருக்கணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ கிடைக்கிற ரேஷன் பொருட்களுக்காக மட்டும் இல்ல, எதிர்காலத்துல வரப்போற இந்த மாதிரி பண உதவிகளை தவற விடாம வாங்கணும்னாலும் உங்க ரேஷன் கார்டை எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் போட வச்சுக்கிறது மிக மிக முக்கியம். அதனால இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, உங்க குடும்பத்தோட ரேஷன் கார்டு இந்த மாற்றங்களுக்கு தயாரா இருக்கா? இல்லனா இனியும் தாமதிக்காதீங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் என்ன செய்யணும்னு கேளுங்க. இந்த வேலைய முதல்ல முடிங்க.